ரஷ்யாவோட ஆயுத பலம் அப்படிங்கிறது ஜாஸ்தி. அமெரிக்காவை காட்டிலும் ஜாஸ்தி. இப்போ பிடிக்குதோ, பிடிக்கலையோ இதான் எதார்த்தமான உண்மை. அத மீண்டும் ஒரு முறை ரஷ்யா நிரூபிச்சு காட்டியிருக்கு. அமெரிக்கா கையில கவுண்டர் பொசிஷனுக்கு ஆயுதமே இல்ல. கவுண்டர் பொசிஷனுக்கு ஆயுதம் இருக்கும்போதே அமெரிக்கா ரஷ்யா கிட்ட மோதாது. ஆயுதமே இல்லை அப்படின்னா, ஏற்கனவே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல அந்த ரேஞ்சில இல்ல. இல்ல எங்குட்டு பாம்பர்கள்லாம் பிச்சுக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் தனியா கூச்சிக்கிட்டு இருக்காரு. இப்ப அடுத்த கட்டமா முதல் நியூக்ளியர் மிசைல் அது பாட்டு சுத்திக்கிட்டு இருக்குமே 15,000 மணி நேரம் சுத்திக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அறிவிச்சிருக்கு. அதான் விரிவா பார்க்க போறோம். எந்த காலகட்டம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அமெரிக்காவோட அக்கப்போரு அப்படின்னு சொன்னோம்ல, அது எங்க போச்சு அப்படின்னா, சமீபத்துல 2 மிகப்பெரிய ஆயில் நிறுவனங்களுக்கு தடை போட்டார்கள். அப்படி தடை போட்டு பின்னாடியே ஐரோப்பா தடை போடும் அப்படின்னு பேச்சு ஓடிக்கிட்டு இருந்தா, அவனுங்க அப்படியே கேஸ் சப்ளைய நோக்கி தடை போட்டார்கள். இப்ப இந்த 2 சப்ளை தடையும் ரஷ்யாவ ஏறக்குறைய ஒரு மல்லு கட்டுற ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து விட்டுரும். காரணம் என்ன அப்படின்னா, அடுத்து அப்படியே அங்கேருந்து நம்மகிட்ட ஓடி வந்துருவாங்க. இந்த தடை கொஞ்சம் ஹீட்டை ஜென்ரேட் பண்ணுப்பாளா? ஜென்ரேட் பண்ணும். அதே சமயம் இவர்கள் நினைச்ச ரூட்ல போகுமா அப்படின்னு கேட்டா, அப்படி போக முடியும்னா கடந்த 3, 3.5 வருஷத்துல போயிருக்காதா? இன்னும் சொல்லப்போனா 2014 இருந்து தடைகள். அப்ப இருந்து போயிருக்காதா அப்படின்னு கேட்டாப்ல, அந்த ரேஞ்சுக்கு தான் இதுவும் வேலை செய்யும். ஆனா, இது ஒரு கணிசமா கூடிக்கிட்டே போறதை ஏதோ ஒரு கட்டத்துல ஸ்டாப் பண்ணணும்ல. இல்ல இதே வேலையை அவளைய திரிவாகி கேட்கறது ஒரு விஷயம். 2வது விஷயம் அப்படிங்கிறது பேச்சுவார்த்தை. பேச்சுவார்த்தையில உட்கார்றது. அதாவது அடுத்த சிட்டிங் அப்படின்னு உட்கார போறார்கள். ஆனா அடுத்த சிட்டிங் உட்கார்ற டேட் தள்ளி போய்க்கிட்டே இருக்கு. காரணம் என்ன? அடுத்த சிட்டிங் அப்படிங்கிறது யுத்த நிறுத்தத்தோட முதல் ஸ்டெப்லயாச்சும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரஷ்ய அதிபரோட ஆசை. ஆனா ட்ரம்ப்பை பொறுத்தவரையும் யுத்த நிறுத்தம் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். அதாவது உட்கார்றோம். உட்கார்ற நேரத்துல இருந்து அப்படியே யார் யார் எங்க நிக்கிறீங்களோ அப்படியே ஆயுதத்தை கீழே போட்டு அங்கேயே நின்னுக்கங்க. இல்ல ஆயுதத்தை கையில வச்சே நின்னுக்கங்க. உலகம் பூரா இருக்கக்கூடிய அதே நடைமுறையை தானே நான் சொல்றேன். வேற ஒண்ணு நான் புதுசா சொல்லலையே. எப்பயுமே நான் வித்தியாசமா சொல்லுவேன். இந்த இடத்துல அப்படி சொல்லலையே அப்படின்னு சொல்லி நல்ல புள்ள மாதிரி பேசுறாரு ட்ரம்ப். கிடக்கட்டும், பெரிய மனுஷன். அடுத்த செகண்டே சின்ன பிள்ளைத்தனமா பேசுவாரு. அதனால அவர் ஒரு ஓரமா இருக்கட்டும். ரஷ்யாவை பொறுத்த வரையும் ஃப்ரீஸ் பண்றது ஒரு பக்கம். ஃப்ரீஸ் பண்றதுல ஏதாச்சும் ஒரு அர்த்தம் வேணும்ல. காரணம் நான் முன்னேறிக்கிட்டு இருக்கேன். நீ பேச்சுவார்த்தைன்னு உட்கார்ந்துப்புட்டு அப்புறம் அதே வருஷ கணக்குல ஆக்கிட்ட அப்படின்னா, முன்னேறி போற நான் ஏன் நிக்கணும்? அப்படி நிக்கணும் அப்படின்னா உட்காரு. ஃப்ரீஸ் பண்ணி உட்காரும் போதே டொன்பாஸ் பகுதியை எனக்கு எழுதி கொடுத்துரு. முடிஞ்சு போச்சு. ரஷ்யா அதில் அறிவிச்சிரு. அதுக்கப்புறம் மற்ற பிராந்தியங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணி அந்த ஃப்ரீஸ் லைனை முடிவு பண்ணிக்குவோம். நீ ஒன்றும் டொன்பாஸை சும்மா எழுதி தர வேணாம். பஃபர் ஜோன்ல கொஞ்சட்ட உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ரஷ்யா ஆஃபர் பண்ணிருச்சு. இந்த ஆஃபர்ல இருந்து ரஷ்ய அதிபர் புட்டின் இறங்கி வர மாட்டார். அவர் மட்டும் இல்ல, யுத்தத்துல கை ஓங்கி இருக்க யாருமே இறங்கி வர மாட்டாரு. அப்ப அந்த மனுஷன் வருவாரா? வரவே போறது இல்ல. இப்பதான் ட்ரம்ப்புக்கு சிக்கல் வருது. காரணம் இல்ல, அடுத்த சந்திப்பை சீக்கிரம் நடத்திடணும். நடத்தி இந்த யுத்தத்தை நிறுத்திட்டு வேற பக்கம் போகணும். இப்பதான் ஹீட்டை ஜென்ரேட் பண்றாரு. எது? தடை ஒரு பக்கம். அடுத்த பக்கம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா மிசைல்களை தரேன், சமஹாஸ் மிசைல தரேன் அப்படின்னு சொல்லி அதோட வெயிட்டேஜை கூட்டிக்கிட்டே போறார். இதை 2ஐ தவிடுபடி ஆக்கணும் அப்படின்னா, ரஷ்யாவுக்கு கோபம் வந்துருச்சுன்னா நம்ம தப்பிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மூடு வந்தா மட்டும்தான் அமெரிக்கா பின்வாங்கும். எப்படி அலாஸ்கா சந்திப்பு அப்படியே பின்வாங்கி டொம்முன்னு வந்தாங்க. அதுக்கு முன்னால நடந்தது என்ன? 2 நீர்மூழ்கி கப்பலை அனுப்பிச்சிருக்கேன் அணு ஆயுதத்தோட ரஷ்யாவை நோக்கி. ரஷ்யாவுக்கு பக்கத்துல சுத்திக்கிட்டு இருக்குன்னாங்க. பதிலுக்கு இவனுங்க அந்த 2 படகையும் நாங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எங்க கண்ணு முன்னாடி தான் கிடக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை ட்ரம்ப்பு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தடாலடியா சில விஷயங்களை பண்ணார்கள். அதாவது அவர்களோட அணு ஆயுத நடமாட்டத்தை அதிகரிச்சார்கள். உடனே தான் சுத்திக்கிட்ட அலாஸ்கா சந்திப்புக்கு வந்தாரு. இப்ப மீண்டும் அதே மாதிரி அடுத்த சேட்டையை ஆரம்பிக்கிறார். மிசைல்களை தரேன், தடைகள் போடுறேன் அப்படின்னு ரொம்ப காலமா இந்த பேச்சுக்கு லீவ் விட்டு இருந்துச்சு அமெரிக்கா. இப்ப மீண்டும் அந்த சேட்டையை வரும்போது டக்குன்னு 21ஆம் தேதியே டெஸ்ட்டை முடிச்சிட்டார்கள். வெற்றியை அறிவிக்காம இப்ப வந்து அறிவிக்கிறார்கள். யூரோஸ்னிக் மிசைலை பொறுத்த வரையும் 14,000 கிலோமீட்டர் போகும். ஆனா அது ரேஞ்சே கிடையாது. அது அன்லிமிட்டட் ரேஞ்சுன்ட்டாங்க. அப்ப உலகம் பூரா சுத்திக்கிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்டா, சுத்திக்கிட்டே இருக்குமான்னு கேட்காத, சுத்திக்கிட்டே இருக்கும். காரணம் அது 15,000 மணி நேரம் விண்வெளியிலேயே கடந்துச்சு, ஆகாயத்திலே கடந்துச்சு.
அது மிசைலே கிடையாது. அது ஒரு ஃப்ளைட் மாரி போய்க்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கார்கள். இது மட்டும் கிடையாது. இதோட லான்ச்ச நீ கண்டே பிடிக்க முடியாது. ஏதாச்சு ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து தான் கண்டுபிடிக்க முடியும். மத்தபடி லான்ச்ச கண்டே பிடிக்க முடியாதுன்ட்டார்கள். லான்ச்சே கண்டுபிடிக்க முடியாதுன்னா, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒண்ணு கூட இத தடுக்க முடியாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாயிருச்சு. அமெரிக்கால எந்த பகுதி மட்டும் கிடையாது. அமெரிக்காவோட எந்த சொத்து எந்த மூலையில இருந்தாலும் சரி, இல்ல அமெரிக்கா மட்டும் கிடையாது. உலகத்துல ரஷ்யாவுக்கு எதிரான ஆட்கள் யாரு எந்த பகுதியில இருந்தாலும் சரி, தட்டி தூக்குற வகையில டிசைன் பண்ணி முடிச்சு வெற்றியும் கண்டுட்டோம். எப்ப 21ஆம் தேதியே அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டார்கள். அறிவிச்ச கையோட ரஷ்ய அதிபர் புட்டின் இத கொண்டு போய் ராணுவத்துல இழக்கக்கூடிய வேலைய பாருங்க. செம்ம மேட்ரு, புது மேட்ரு. இதுக்கான உள்கட்டமைப்ப சட்டுன்னு கொண்டு வாங்க அப்படின்னு அறிவிக்கிறாரு. ரஷ்யால இது ஒரு பழக்கம். உடனே செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அடுத்த நிமிடமே வந்து சொல்லியிருப்பார்கள். அந்த ஃபுட்டேஜ லேட்டா விடுவார்கள். அவ்வளோதான். அம்புட்டு அப்படியே ஃபுட்டேஜாவே ரிலீஸ் பண்ணக்கூடிய ஆட்கள். அதனால முழு அளவுல மிசைல் தயாராயிருச்சு. முதல் முறையா நியூக்ளியர் பவர் தடுக்க முடியாது போன்ற பல அம்சங்களை கொண்ட இந்த மிசைல் டோட்டலாவே ஆட்டத்தை மாத்திருச்சு. அமெரிக்கா இப்ப 2 தடை ஒரு பக்கம், இன்னொரு டொமாஸ் மிசைலு எல்லாமே தவிடுபடி ஆயிருச்சு. இப்ப திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி நிக்கிறாங்க. இப்ப அடுத்த சந்திப்பு ஹங்கேரியில நடக்க போகுதுங்கிறார்கள். அந்த சந்திப்புக்கு ரெடி ஆயிடுவார்கள். அவ்வளவுதான். அமெரிக்காவை பொறுத்த வரையும் ரஷ்யா கோபமாயிருச்சு அப்படின்னா சரண்டரை நோக்கி போயிடுவார்கள். அலாஸ்கா சந்திப்புக்கு முன்னாடி பெரிய அளவுல அப்படியே அமெரிக்கா கோவமாகுற மாரி இருந்தது. கடைசியில அலாஸ்கா சந்திப்பு போனாய்ங்க. அதுக்கப்புறம் பூனைக்குட்டி மாரியே சுத்திக்கிட்டு இருந்தார்கள். இப்ப மீண்டும் சிங்கக்குட்டியா மாறுவேன்னாய்ங்க. இல்ல, இல்ல நீ பூனைக்குட்டியாவே நின்னுக்க அப்படின்ட்டாய்ங்க. யாரு? ரஷ்ய தரப்புல இருந்து மிசைல தட்டுனதுக்கப்புறம் பியூரோஸ்னிக்கோட பெர்ஃபார்மன்ஸை இவனுங்க கண்ணால பார்க்கல. அத சொல்றதுல இருந்தே தெரிஞ்சுக்கிட்டு சிதறி ஓட ஆரம்பிச்சுட்டாய்ங்க. அமெரிக்காவுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். காரணம் என்ன? அமெரிக்கா செய்யக்கூடிய சேட்டை அந்த மாரி. அமெரிக்கா இந்தியா சார்ந்து என்ன சேட்டை பண்ணுச்சுங்கிறத இப்பதான் சிடிஎன்ல விரிவா பார்த்தோம். பார்க்காத நண்பர்கள் அங்க பார்த்துருங்க. அடுத்த அப்டேட் மிக விரைவில் வரும். எது சார்ந்து? எப்ப? நீ வரவே மாட்டேங்கிறியேடா பாவி பயலே அப்படின்னு சொல்லி நம்மால் ஒருத்தர் சிடிஎன்ல கேட்டிருக்காரு. அப்படியேவா கேட்டாருன்னு கேட்கக்கூடாது. அவர் நல்ல விதமா தான் கேட்டிருக்காரு. நம்ம எப்பவும் போல பார்த்துருக்கோம். ரெகுலரான அப்டேட்டுகள் வரும். இதைத்தான் கொள்ள நாளா சொல்றேன். டிகாஷன்லாம் ஒரு மாசம் வருது, அப்புறம் மீண்டும் பிரேக் வருது அப்படிங்கிற மாதிரி நண்பர்கள் திட்டக்கூடும். உண்மையே அதான். எல்லாத்தையும் சரி பண்ணி மிக விரைவில் கொடிய பறக்க விடுவோம்.